அட்சய திருதியை அப்படிங்கிற இந்த நாளை கேட்டாவே பலருக்கும் ரொம்ப சந்தோஷம், இரட்டிப்பு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சில ஆண்களுக்கு மட்டும் அச்சோ இன்னைக்கு வீட்டில் என்ன செலவு வைக்க போகிறாங்களோங்கிற பயம் இருக்கும். ஏங்க மற்ற நாளெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ விலைவாசி எகிரி இருந்தாலும் அட்சய திருதி அன்னைக்கு போய் விலை மதிப்பான தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னும், அதில் என்ன அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன வரலாறுகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் நிறைய பேர் இருக்கும். சரி, அந்த அன்னைக்கு தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணுமானா கிடையாது. அழகாக பூஜை அறையை சுத்தம் செஞ்சு மகாலட்சுமி படத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்மளால் என்ன முடியுமோ ஒரு கல்லுப்பு மஞ்சள் இது வாங்கி வச்சாலும் செல்வம் சேரும். தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணுங்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட சக்திக்கும் ஒவ்வொருத்தரோட நம்பிக்கைக்கும் உள்ள விஷயம்தான். அதே சமயம் அந்த அன்னைக்கு நம்ம தர்மமும் செய்யணும். என்ன விஷயம் அந்த அன்னைக்கு மனதார செய்கிறோமோ நம்பிக்கையோடு செய்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு நிறையா பெருகுங்கிறது தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடிலாம் இருக்கிற புராண கதைகள் ஏதோ நமக்கு தெரிஞ்ச கதைகளில் பார்க்கலாம் வாங்க. மகாபாரதத்தில் சகுனியோட சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தோற்று போயிடுறாங்க பாண்டவர்கள் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு வனவாசம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. பாண்டவர்கள் மேலே அன்பு வச்சிருக்க மக்களும் அந்தணர்களும் என்ன பண்ணிடுறாங்க, முனிவர்களும் அவங்க பின்னாடியே தொடர்ந்து அவங்களும் வனத்துக்கு போக தயாராகிடுறாங்க. இது நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசம் எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்கள் பின்னாடி நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்து பழக தயாராகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தர்மர் எவ்வளவோ எடுத்து சொன்னதுனால பாதி பேர் திரும்பி போயிடுறாங்க. ஆனாலும் இன்னும் சில முனிவர்களும் அந்தணர்களும் பாண்டவர்கள் பின்தொடர்ந்து தான் போகிறாங்க. அந்த அன்னைக்கு அவங்க கங்கை கரை ஓரமாக ஒரு நாள் அவங்க தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ தர்மருக்கு என்னன்னா, நம்ம பசியால் இருக்கலாம், நம்மளை நம்பி வந்தவங்க பசியால் உறங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு எப்படிடா உணவளிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யோசனையிலேயே இருக்கிறார். ஏன்னா அது நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு வயிற்றை நிரப்புவது நமது கடமைன்னு நினைக்கிறவர் தர்மர். அப்போ தான் துர்வாச முனிவரும் பாண்டவர்களோட விருந்தோம்பலை சோதிக்கணும்னு முடிவு பண்ணுறார். என்ன பண்ணுறதுன்னே தெரியாத தர்மர் சூரிய பகவானை நோக்கி தவம் இருக்கிறார். சூரிய பகவான் மனமுருகி இறங்கி தர்மர் கையில் ஒரு பாத்திரம் கொடுக்குறார். கொடுத்துட்டு திரௌபதி கையால் இந்த பாத்திரத்திலிருந்து உணவை எல்லாத்துக்கும் பரிமாறணும். அதுவும் அவள் உணவு உண்ணாமல், அதாவது கிட்டத்தட்ட விரதம் மாதிரி உணவு அழிக்க 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 இந்த பாத்திரத்தில் உணவு குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிடுறார். அதாவது இந்த பாத்திரத்தில் போட்டு வைக்கிற பொருளோ இல்லை தயார் செய்கிற உணவோ குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குன்னு அந்த அச்சய பாத்திரத்தை கொடுத்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்ட தர்மர் அச்சய பாத்திரத்தோட மகிமையால் உணவு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தோட பசியும் போக்கிடுறார். இப்படி சூரிய பகவான்கிட்ட இருந்து தர்மர் அச்சய பாத்திரத்தை பெற்றது சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியான திதி தான். அதனால தான் அதை அட்சய திருதியைன்னு நம்ம அழைக்கிறோம்.